காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த பகுதியிலே ஒவ்வொரு வாரமும் நாம் சபைக்கு அடுத்த காரியங்களை கவனித்து கொண்டே வருகிறோம். அதில் கடந்த சில வாரங்களாக குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அதாவது கர்த்தருக்கு ஏற்ற மணவாட்டி சபையை கண்டுபிடிப்பது எப்படி. நம்ம பிரசங்கியில் வாசிக்கிச்சோம் இல்லையா, 1000 பேரில் ஒரு புருஷனை கண்டேன், ஸ்திரீயை காணவில்லை. அதாவது 10,000களில் சிறந்த இயேசுவை ஒரு புருஷராக கண்டுபிடிச்சோம், ஆனால் இன்னும் அவருக்கேற்ற மணவாட்டி சபை அமையவில்லை என்பதற்கு அடையாளமாக அந்த மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் என்ன, குணசாலியான ஸ்திரீ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். அதில் குறிப்பாக 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆட்டு மயிரையும் 13வது வசனம், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு சபையினுடைய வேலை 2 வகையான ட்ரெஸ்ஸு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி 21வது வசனத்தில் இருக்குது. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால், இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால டபுள் ஃபோல்டட் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த டபுள் ஃபோல்ட் ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வெளியே நம்ம போடுற ஆடை ஒன்று இருக்கிறது, உள்ளாடை ஒன்று இருக்கிறது. இந்த வெளியே போகிற ஆடை தோளில் செய்கிறது, ஆட்டு மயிரினால் செய்யக்கூடியது. இது நியாயப்பிரமாணத்திற்கு சமமானது. அதாவது வெளியே ஆட்டு மயிரை போடுதுன்னா, நியாயப்பிரமாணத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாவின் தோலினால் மூடுவாயாக அப்படின்னு இருக்கு. ஸோ அதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உள்ளான சணல் நூல் வஸ்திரம் அதை தேடணும். அதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லும்போது, உன் நிர்வாணம் காணாதபடிக்கு நீ பலிபீடத்தில் ஏறாயாக அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் சணல் நூல் வஸ்திரம் தரிக்க சொல்கிறார். இந்த சணல் நூல் வஸ்திரம் எதுக்காக ஆண்டவர் தரிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவளுடைய நிர்வாணத்தை மூடும்படி இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடைகளை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த சணல் நூல் வஸ்திரம் என்பது உள்ளாக அணையக்கூடியதான ஒரு ஆடை. இரட்டைப்புரை ட்ரெஸ்ஸில் வெளியே போடுறது ஆட்டு மயிர், குளிரெல்லாம் வராதபடி பாதுகாக்கக்கூடியது, நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது சணல் நூல் வஸ்திரம், அதாவது ஆசாரியர், பிரதான ஆசாரியனும் அவன் சந்ததியாரும் போடக்கூடியது இந்த சணல் நூல் வஸ்திரம். இந்த சணல் நூல் வஸ்திரம் என்பது உள்ளான ஆடை என்று நான் பார்க்குறோம். இது எதை குறிக்கிறது? சுயாதீன பிரமாணம், அதாவது புதிய ஏற்பாட்டு. உள்ளான மனுஷன் பூரண மகிமையுடையவனாக இருக்கணும், உள்ளான மனுஷன் சுத்தமாக இருக்கணும், அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது மணவாட்டி சபையை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, ராஜகுமாரத்தி உள்ளார பூரண மகிமை உடையவள் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ட்ரெஸ் உள்ளாக இருக்கக்கூடியதான பரிசுத்த ஆடை, ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? அதை சபை தயாரிக்கணுமா, தன் கைகளினால் உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறாள். அதாவது சபை உள்ளார பூரண மகிமை உடையதாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த இன்னர் வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது, வேற ஒன்றும் இல்லை. உலக பிரகாரமாக சொன்னால் இன்னர் வேர். இந்த இன்னர் வேர் என்பது உள்ளான ஆடை, அதாவது உள்ளான பரிசுத்தம், உள்ளான உண்மை, உண்மைத்தன்மை, இது எல்லாத்தையுமே குறிக்குது, ரட்சிப்பை குறிக்குது, புதிய ஏற்பாட்டை குறிக்குது. அப்போ இந்த உள்ளான ஆடையை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளியான ஆடைக்கும் உள்ளான ஆடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வெளியான ஆடை சுத்தமாக இருக்குதா இல்லையாங்கிறத வெளியே இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இது சாட்சி, இதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் உள்ளான ஆடை சுத்தம் பண்ணப்பட்டு போட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் தெரிந்து கொள்வீர்கள், வேற யாருக்குமே தெரியாது. அதாவது என் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், நான் எப்படி உள்ள இருக்கிறேன். வெளியே பார்க்கும்போது ஆவிக்குரிய சபை, வெளியே பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள், வெளியே பார்க்கும்பொழுது நாங்கள் இத்தனை வருஷம் விசுவாசி எல்லாம் இருக்கு. ஆனால் உள்ள நாம யாரு? இப்போ எல்லாரும் இயேசுவை சுற்றி உட்கார்ந்துருக்காங்க, வெளியே பார்க்கும்போது அத்தனை பேரும் அப்போஸ்தலர்கள், ஆனால் உள்ள மட்டும் ஒரு திருடன் இருக்கிறான். வசனம் சொல்லுது அவன் திருடனாய் இருக்கிறான். இப்போ எல்லாரும் கேட்கும்போது நானான்னு கேட்கும்போது அவனும் சொல்றான் நானா. அப்போ வெளியே எல்லாரும் மாதிரி தான் அவன் இருக்கிறான், ஆனால் அவன் உள்ளே யார் என்பது அவனுக்கு தெரியும். இதுதான் உள்ளான ஆடை. இந்த உள்ளான ஆடை குறித்து we must be very conscious. ஏன் சொல்றேன்னா, 1 கொரிந்தியர் 11 எழுதும் போது பவுல் சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். இந்த உள்ளான ஆடை குறித்து you must be very careful. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத உள்ள பார்க்கணும். வெளியே கொடுக்குற சாட்சி உண்மையான சாட்சி கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க, நிறைய பேருக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு. ஒரு சிலர் சொல்லுவாங்க இது என்னங்க கலர், இது நல்லா இல்லை. அது அவங்களோட வியூ, அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு பிடிக்கல.
அது மாறும். ஆனால் இந்த உள்ளான ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது பிடிச்சது பிடிக்காததுன்றது உங்களை சார்ந்தது, மற்றவங்களை சார்ந்ததே கிடையாது. இந்த வெளியே இருக்கிற சாட்சி மற்றவங்க கொடுக்கறது, உங்களை பார்த்து இவர் நல்லவர், இவர் ரொம்ப பரிசுத்தவானு, நல்லா பாட்டு பாடுவார், நல்லா பிரசங்கம் பண்ணுவார் சாட்சி கொடுப்பாங்க. அதே அவர்கள் ஒரு சிலர் இது என்னங்க பிரசங்கம், இது நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வெளியே. இந்த சாட்சி நிரந்தரமானதல்ல, இது மாறலாம். இன்னைக்கு நல்லா இருக்குன்றவங்க நாளைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம், இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்றவங்க நாளைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது வெளியான சாட்சி, இதான் வெளியான வஸ்திரம். நம்ம இதை வச்சு நம்ம லைஃபை டிசைட் பண்ணக்கூடாது. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நடக்கிற அற்புத அடையாளங்களை வைத்தோ, ஜனங்கள் கொடுக்கிற சாட்சியை வைத்தோ, அல்லது உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக கிடைக்கிறதான மேன்மைகளை வைத்தோ உங்களை நிர்ணயம் பண்ணக்கூடாது. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதாவது இயேசுநாதருடைய சாட்சி என்ன அற்புதமான சாட்சி என்னன்னா, அவர் சொல்றாரு, என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? தைரியமான கேள்வி. ஏன்? உள்ளான வஸ்திரம் சுத்தமாக இருக்கிறது. இட் மஸ்ட் பி கிளீன்ட். சுத்தமாக இருக்கு. இந்த வெளியான வஸ்திரம் இருக்குது, இந்த வெளியான வஸ்திரத்தை நம்ம தோச்சி போடுவோம், அதான் ரட்சிப்பின் வஸ்திரம். நம் பாவம் கழுவப்படுவது. அதுக்கு அடுத்து அதை அயன் பண்ணி போடுவோம், அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். இது வெளியான வஸ்திரத்துக்கு, இதான் வெளியான சாட்சி. ஆனால் உள்ளான வஸ்திரம் இருக்குது, இதை தோச்சமா இல்லையாங்கிறது வெளியே இருக்கிறத மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் உள்ள இருக்கிற நமக்கு தான் தெரியும் அதை க்ளீன் பண்ணியிருக்கிறோமா இல்லையா. அனுதினமும் நீ கர்த்தருக்குள்ள சுத்தமாகறியா இல்லையா, நீ சொல்ற பிரைஸ்லா, நீ சொல்ற அல்லேலூயா, நீங்க பேசக்கூடியதான அந்த டோன், இதை வச்சு ஜனங்க ஏமாந்துருவாங்க. ஆனால் இன்னும் ஒரு படிப்பில் ஊழியர்களுக்கு சொல்றேன், மேடையில் இருக்கிற நாம பண்றதை கீழே இருக்கிற ஜனங்க பார்த்து ஏமாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஏமாறுற அளவுக்கு பேசக்கூடிய திறமை வாய்ந்தவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மேலே நிற்கிற நமக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம உள்ளான மனுஷன் யாரு, நம்முடைய உள்ளான வஸ்திரம் எப்படி இருக்கு, கழுவி இருக்கிறோமா, சுத்தம் பண்ணி இருக்கிறோமா. அழுக்கு ஆகாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த மாம்சத்துக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா போராட்டம் தான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லா சிருஷ்டிகளும் ஏகமாய் ஏங்கி தவிக்கிறது. இதை விட்டு வெளியே போயிடணும், இந்த மாம்சத்தை விட்டு வெளியே போய் உள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அதாவது வெறும் பரிசுத்தமான சரீரம் பரலோகத்தில் இருக்கு, பாவமே செய்ய முடியாத சரீரம் பரலோகத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சரீரத்துக்குள்ள போய் சேரணும்னு உள்ள இருக்கிற ஆத்மா ஏங்கி தவிக்குதாமா. அப்ப இந்த ஆத்மா இந்த பாவ சரீரத்துக்குள்ள இருக்கும் போது அந்த தவிப்பு இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நிறைய நான் சுத்தமாக வாழணும் விரும்புகிறேன், பரிசுத்தமாக வாழணும் விரும்புகிறேன், கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன், ஆனாலும் எனக்கு அது போராட்டமாக இருக்குது, என்னால் வாழ முடியல, பல நேரங்களில் விழுந்து போகிறேன். இதுதான் உங்களுடைய சிருஷ்டி ஏகமாய் தவிக்கிறது. எதனால? உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா சுத்தமாக வாழணும்னு நினைக்குது, வெளியே இருக்கிறதான இந்த வஸ்திரம், அதாவது இந்த மாம்சம் அசுத்தமானது, இது அழிவுள்ளது, இது இச்சைக்கு நேராக போகிறது, உலகத்துக்கு நேராக போகிறது. இது ரெண்டுத்துக்கு நடுவுமான போராட்டம், இதுதான் ஏங்கி தவிக்கிறது, போராடுகிறது. அப்ப இந்த உள்ளான மனுஷன் அந்த போராட்டத்தை இருக்கிறானா, அந்த பாவத்தை வெறுக்கிறானா, நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வஸ்திரத்தை, உள்ளான வஸ்திரத்தை கிளீன் பண்றேனா? யோசிச்சு பாருங்க. வெளியே இருக்கிற வஸ்திரத்தை பத்தி மற்றவங்க சாட்சி கொடுக்கலாம், ஆனா உள்ளான வஸ்திரத்தை துவைக்காம போட்டீங்கன்னா அது எவ்வளவு அழுக்கா இருக்குது, எவ்வளோ இன்கன்வீனியண்ட்டாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கே ஒரு பீரியடில் துவைக்காமல் கொள்ளாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா அது பழக்கப்பட்டுரும். பழக்கப்பட்ட பிறகு அந்த இன்கன்வீனியன்ஸ், அந்த நாற்றத்தில் நீங்கள் வாழத் தொடங்கி விடுவீர்கள். இதுதான் இருக்கிறதுலே கொடுமையான நிலைமை. உங்கள் உள்ளான வஸ்திரம் ஒவ்வொரு நாளும் துவைக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்படணும். உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படணும். கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பாரும்னு சொல்லணும். நிறைய பேர் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆராய்ந்து பார்க்கறது இல்லை, வெளியே உட்காந்து ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. எப்படி? நல்லா ஒரு 10 பேருக்கு நடுவில், ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் உட்காந்துட்டு அவங்க எல்லாம் குடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, இவங்க அவங்களோட ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க, இவங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. சொந்தக்காரங்கள் நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இவங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லை. கொஞ்சம் ஆவிக்குரியவர்களே ஒரு ஸ்டாண்டர்ட் வந்தவங்க கிட்ட உட்காந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு என் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் பரவாயில்ல, இவங்கள விட கர்த்தர் என்னை கொஞ்சம் பைபிளில், கொஞ்சம் ஜபத்தில், ஆராதனையில் என்னை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறாரு. இவங்களோட உட்காந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. இது வெளியான வஸ்திரம். நீங்கள் எங்கே உள்ள உட்காந்து ஆராயணும்? எங்கே போகணும்? தேவ சமூகத்துக்கு போய் உட்காந்து ஆராயணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவரே, நான் இந்த விசுவாசியை விட பரிசுத்தராய் இருக்குன்றது முக்கியம் இல்லை, உங்க அளவுக்கு பரிசுத்தராய் இருக்கிறான்றது தான் முக்கியம். அதுதான் கிளீன் பண்றது. இன்னும் நான் உங்க அளவுக்கு பரிசுத்தம் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஆண்டவரே?
என்ன காரணம், நான் எங்கே க்ளீன் பண்ணணும், இன்னும் என்ன சுத்திகரிக்கணும். ஒரு முறை ஒரு தேவ ஊழியர் தன்னிடத்துல உதவியாக இருந்தவர் இடத்துல வேலைக்கு, அதாவது அப்போ தான் ஒரு உதவி ஊழியராக ஜாயின் பண்ணுறார். ஜாயின் பண்ண உடனே அந்த உதவி ஊழியருக்கு முதல் வேலை, அப்போல்லாம் அதுதான் உதவி ஊழியர்களுக்கு வேலை, இப்போ அந்த வேலையெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போல்லாம் உதவி ஊழியராக இருக்கணும்னா ஊழியக்காரருடைய செருப்பை தொடச்சி வைக்கணும், அந்த சட்டை பேண்டில் அவங்க போட்டிருக்கிற வேஷ்டி ஜிப்பா அவங்களோட உள்ளாடைகளெல்லாம் தோச்சி காய வைக்கணும். அது தாழ்மைக்கு அவங்க சொல்லி, டிசைபிள்ஷிப்புக்கு அவங்க சொல்லி கொடுத்ததான முறைகள். அன்றைக்கி இவனிங்க மாதிரி அன்றைக்கி காலேஜெலாம் கிடையாது, அவங்க கூட இருந்து கற்றுக்கணும். அப்படி இருந்தப்போ அந்த உதவி ஊழியர் ஜாயின் பண்ண உடனே அந்த உதவி ஊழியரை பார்த்து அந்த பாஸ்டர் சொன்னாராம், பாஸ்டர், நான் தம்பி உனக்கு முதல் நாள் வேலை, நீ நேரப்போ இந்த பப்ளிக் டாய்லெட்னு ஒன்று இருக்குது பாரு, விசுவாசிகள்லாம் போகிறாங்களே, அதில் ஒன்று க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு டாய்லெட்டை காட்டினாராம். உடனே சொல்லிவிட்டு இவர் போயிட்டார், அந்த ஊழியர் வெளியே போயிட்டார். இந்த உதவி ஊழியருக்கு கொஞ்சம் மனசு சங்கடம், வந்த அன்றைக்கே நம்மளுக்கு இந்த வேலையா, ஆனாலும் தாழ்மையோடு அந்த மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்துக்கு போய் க்ளீன் பண்ணிட்டு வந்து நிற்கிறார். இப்போ வெளியே போன ஊழியர் வரார். வந்த உடனே என்னப்பா பண்ணிட்டேன் ஐயா. இப்படி பார்த்தாரு, நல்லா க்ளீன் பண்ணுப்பா அப்படின்ட்டு போயிட்டார். போய் பார்த்தா க்ளீனாக தான் இருக்குது. ஆனாலும் இவர் சரி ஐயா சொல்லியிருக்கிறாருன்ட்டு திருப்பி இன்னொரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டார். க்ளீன் பண்ணி நின்ட்டார். மேலே போன ஐயா திருப்பி கீழே இறங்கி வந்தார். வந்தோடனே என்னப்பா அப்படின்னாரு. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாராம். திருப்பி எட்டி பார்த்தாராம், நல்லா க்ளீன் பண்ணுப்பா அப்படின்ட்டு போகிறாராம். இவருக்கு கொஞ்சம் கோவம், நம்ம வேணுன்ட்டே இவர் நம்மளை பழி வாங்குறாரா இல்லை நம்மளை சோதிக்கிறாரா அப்படின்ட்டு திருப்பி போய் பார்த்தா க்ளீனாக இருக்குது. திருப்பி இன்னொரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு. 4வது தடவையாக அந்த ஊழியர் வரார். வந்த உடனே என்ன தம்பி க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் ஐயா. இப்படி எட்டி பார்த்தாராம். நல்லா க்ளீன் பண்ணு தம்பி அப்படின்னாராம். இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஐயா நீங்கள் அங்கே என்ன அழுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள், நான் க்ளீன் பண்ணுறேன். நான் ஒரு தடவைக்கு 4 தடவை இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே பண்ணியிருக்கிறேன், இதில் என்ன அழுக்கு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் போகும்போதே ஒரு குச்சியை உடச்சிக்கிட்டு போனாராம். உடச்சிட்டு போயிட்டு அந்த இந்தியன் கிளாசெட்டில் உள்பக்கம் அப்படி குச்சியை விட்டு அப்படி க்ளீன் பண்ணாராம். பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து அந்த அழுக்குகள்லாம் வெளியே வந்துச்சான். இப்போ கேட்டாராம், இது என்ன தம்பி அப்படின்னு கேட்டாராம். ஊழியர் அமைதியாக நின்னாராம். அவர் சொன்னாரா, தம்பி நான் பார்க்கறதுக்கு க்ளீன் பண்ணாத, நீ பார்க்கறதுக்கு க்ளீன் பண்ணு. நான் பார்க்குறவன் வெளியேருந்து பார்ப்பேன், ஆனால் நீ உள்ளே பார்க்கணும் அப்படின்னாராம். இதுதான் உண்மை. வெளியே பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் முன்பாக நாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக பரிசுத்தவான்னு எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு அவர் நமக்கு ஒரு ஏஜ் 60 ஆயிடுச்சுனாலே நமக்கு ஒரு மரியாதை தானாக வந்துடும். முதுமையில் ஒரு 70 ஆயிடுச்சுன்னா முதுமையில் தானாக மரியாதை வந்துடும். என்ன மரியாதை? அவங்களாம் அந்த காலத்து ஆட்களுங்க, அவர் உண்மை உள்ளவர், சிகரெட் பிடிக்க மாட்டார், குடிக்க மாட்டார், பணத்தில் உண்மை உள்ளவர், நல்ல பேரம்பேத்தி எடுத்தவர். உண்மை உள்ளான மனுஷன் சாட்சி பரலோகம் கொடுக்கணுமே. உள்ள நான் எப்படி இருக்கிறேன்னு பரலோகம் சொல்லணுமே. என் சிந்தனையில் எப்படி இருக்கிற? இன்னைக்கும் சிந்தனையில் தவறுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 70 வயதாயும் சிந்தனையில் தவறி அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? உள்ளுக்குள்ளாக இன்னுங்குள்ள பொறாமைகள் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, இன்னும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனக்குத்தான் இருக்கக்கூடியதான அந்த ஒரு விதமான தன்னுடையதுங்கிற எண்ணம் இருக்கிறது. இந்த மாதிரி பாகுபாடுகள் இருக்குது, பாரபட்சம் இருக்கு. இதெல்லாம் இன்னும் நமக்குள்ள இருக்கே. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் என்ன பாப்பேன்? வெளியே செய்யற பாவம் செய்ய மாட்டோம், சரீரம் ஒத்துழைக்காது, செய்ய முடியாது. ஆனால் உன்னால சணல் நூல் வஸ்திரம் ஒன்று இருக்குது, அது சல்லடை, அது கிளீன் பண்ணணும், அதை சுத்திகரிக்கணும், டெய்லி துவைக்கணும், அதை ஒவ்வொரு நாளும் உட்காந்து தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே என் உள்ளாட ஆடை எப்படி இருக்கிறது? 2வது. முதலாவது, நீங்கள் போடக்கூடிய வெளியான ஆடையை பரிசுத்தாவியில் அயன் பண்ணுவீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதை நாம இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வர்றோம், இதை வச்சுக்கிட்டு ஜனங்க மத்தியில் நீட் அந்த வஸ்திரம் பாருங்க, சுருக்கம் இருக்கும் இல்லாமல் கரை திரை அற்ற மணவாட்டி. கரை திரைனா என்ன? கரைனா அழுக்கு இருக்காது, திரைனா சுருக்கம் இருக்காது. கரைனா அழுக்கு இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? தோச்சி போடுறது. திரைனா சுருக்கம் இருக்காதுன்னா அயன் பண்ணி போடுறது. அப்போ அந்த பரிசுத்தாவியில் அயன் பண்ணி நீட்டாக அப்படி கஞ்சி போட்ட மாதிரி பக்காவாக வெளியே பார்க்குறவங்க, ஓ சூப்பர் ஃபைன். ஆனால் உன் உள்ளான வஸ்திரத்தை அயன் பண்ண முடியாது தெரியுமா? உன் உள்ளான வஸ்திரம் எதில் அயன் ஆகும் தெரியுமா? உள்ளான வஸ்திரத்தை எடுத்து பாருங்க, சுருக்கமாக இருக்காது, அது இதை விட நீட்டாக இருக்கும். அந்த அயன் வெளியே இருக்கிற அயன் பாக்ஸால் பண்ண முடியாது. உன் உடம்பின் சூட்டில் அது அயன் ஆகணும்.
அந்த உடம்பு சூட்டில் அந்த உள்ளான வஸ்திரம் நீங்கள் போட்டிருக்க இன்னர் வேர் அந்த சூட்டில் அது கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது புறம்பான அக்கினி, அது உள்ளான அக்கினி. உன்னுடைய உள்ளான அக்கினி உன் சணல் வஸ்திரத்தை டெய்லி சூடாக்கணும், டெய்லி அதில் சூடாக்கணும். அப்படி உடம்போட ஒட்டி இருக்கணும். அப்படி ஒட்டி இருக்குமோ அந்த சூடு இந்த இன்னர் வேர் மேலே வரும். அதான் உள்ளான பரிசுத்த ஆவி உனக்குள்ள ஆவிக்குள்ளாகிற அனுபவம். அப்படி நீ பரிசுத்த ஆவிக்குள்ளே போகும்போது அந்த சூடு உங்களுக்குள்ள இருக்கிற அனல் இந்த வஸ்திரத்தை அப்படியே இறுக்கி பிடிக்கும். இதை நீங்கள் அயன் பண்ண வேண்டாம், உன் உள்ளான சூடே அயன் பண்ணும். அந்த அனலை அதை அயன் பண்ணிடும். அந்த அளவுக்கு இந்த வஸ்திரம் டெய்லி பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள் இருக்கிற தேவனுக்கு தெரியும். நீங்கள் அதை போடுறீங்களா போடலையா அப்படிங்கிறத உலகம் பார்க்காது, உலகத்துக்கு தெரியாது, மறைச்சிடலாம். ஆனால் நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும், உங்களுடைய தேவனுக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நிர்வாணம் காணாதபடிக்கு பலிபீடத்தின் மேல் நீ ஏறாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் யாத்திரை 28:42 சொல்றாரு, நிர்வாணம் காணாதபடிக்கு பலிபீடத்தின் மேல் ஏற. பலிபீடனா என்ன? அப்படியே தேவனோடு கூட உன்னை பலி செலுத்தி கர்த்தருக்கு முன்பாக உன்னை அப்படியே சர்வாங்க தகன பலியா செலுத்தி, ஆண்டவரே என்னை பாருங்கப்பா, நான் என்கிட்ட ஒரு குறையும் இல்லை நீ சொல்லி அப்படி ஏறி உன்னை சர்வாங்க தகன பலியா செலுத்தும் போது ஆண்டவர் சொல்வார், சணல் நூல் வஸ்திரம் இல்லையேப்பா, உன் நிர்வாணம் பார்க்க முடியுதே, அதை மற, அந்த உள்ளான வஸ்திரத்தால் மற. நியாயப்பிரமாணம் இருக்குதே, அதை எடுத்து கழட்டி போடலாம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் போகலாம். ஆனால் உள்ளான வஸ்திரம் இல்லாமல் போனால் நிர்வாணம் தெரியும். பல நேரங்களில் நம்ம வீட்டில் தூங்கும் போது கூட சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிற சட்டையெல்லாம் கழட்டிட்டு நம்ம எப்படி தூங்குவோம்னா அந்த ஒரு பனியனோடு கூட தூங்குவோம். அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, என் வெளி வஸ்திரம் போனாலும் உள்ளான வஸ்திரம் போகக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளான வஸ்திரத்தோடு தான் இருப்பீங்க. யாராவது வந்தால் உடனே சட்டையை எடுத்து போடுவீங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வெளி வஸ்திரம் வரவங்களுக்கு இந்த உள்ளான வஸ்திரம் எனக்கு, நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதோடு தான் இருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் இந்த ரோட்டில் ஷர்ட் இல்லாமல் நடந்து போவாங்க. ரோட்டில் ஷர்ட் இல்லாமல் நடந்து போகிறவங்களுக்கு அப்படியே பார்க்கும்போதே அவங்கள ஒரு விதமாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க. இது என்ன, இது ஒரு ஒரு டிஷர்ட் கூட போடல, ஒரு ஷர்ட் கூட போடல அப்படின்னு. அந்த வெளியே இருக்கிறவங்க எதிர்பார்க்குறது என்ன, நீ ஒருவேளை வெளியே சட்டை கூட போடாமல் இரு, ஒரு பனியனாவது போட வேண்டாமா, ஒரு உள்ளான வஸ்திரம் கூட இல்லாமல் நீ வெளியே வரியே. அப்போ இருக்கிறதுலே மஸ்ட் எதுனா உன் சணல் நூல் வஸ்திரம், உன் உள்ளான வஸ்திரம் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் வசனம் சொல்லுது, அவள் தன் கைகளினால் உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறாள். சபை உள்ளான வஸ்திரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், விசுவாசிகளுடைய உள்ளான வஸ்திரத்தில். அங்கே வசனம் சொல்ல பாருங்க 21, தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால், தன்னுடைய விசுவாசி எல்லாரும் வெளியான வஸ்திரமும் உள்ளான வஸ்திரமும் ரெண்டுத்துலேயும் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. வெளியும் சபைக்கு சாட்சி இருக்குது, உள்ளே இருக்கிறவங்களுக்கு சாட்சி இருக்கு. இப்போ நம்ம சபையை வெளியே இருந்து பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? நல்ல பெரிய சபைங்க, நல்ல ஆராதனை, நல்ல கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சபைக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அந்த சபையுடைய பிரச்சனை என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. சபைக்குள்ளே இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்க, சபைக்குள்ளே இந்தந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது, சபைக்குள்ளே இந்த மாதிரி விசுவாசிகளாக இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது தன் வீட்டார் சபையார் 2 வஸ்திரமும் வச்சிருக்கிறாங்களாங்கிறத யார் பார்க்கணும்? சபை பார்க்கணும். அதுதான் சபையுடைய மிக முக்கியமான வேலை. வெளியிருந்து பார்க்குறவங்க வெளி வஸ்திரத்தை பார்த்துருவாங்க. ஆனால் இதை ஆராய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சபையினுடைய மூப்பர் தலைவருக்கு இருக்கு. என் வீட்டார் உள்ளான வஸ்திரமும் போட்டிருக்கிறாங்களா? என் சபைக்குள்ள சாட்சி இருக்கா? ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்கள் சபையில் ஒரு 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 மனிதன் ஒரு மகளை அல்லது ஒரு பெண்ணை அவன் எடுத்துக்கொண்டு போய் திருமணம் செய்து அவர்கள் பெற்றோருக்கு தெரியாமல் செய்து விட்டார் என்று சொன்னால் உன் சபையின் சாட்சி கெட்டு போகுமா இல்லையா? வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வேற. ஆனால் அப்போ தான் சொல்லுவாங்க எல்லாரும், இந்த சபையை நம்ம என்னமோ நினச்சோங்க, அந்த சபையிலையும் எல்லாம் இப்படி தான் இருக்கு. அப்போ உள்ளான வஸ்திரம் சபை உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கு, ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கு அதை பார்ப்பாங்க. உங்கள் சபையில் ஒருத்தர் 1 கோடி ரூபா ஒருத்தரை ஏமாத்திட்டாரு வெளியே அப்படின்னு தெரிஞ்சா கூட நாளைக்கு சபையோட பேர் கெட்டு போயிடும்.
ஒருத்தருக்கு வட்டிக்கு விட்டு அதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா சபை பேர் கெட்டு போயிடும். ஏன்? சபை வெளியே இருந்து பார்க்கும்போது நல்லா தாங்க இருந்துச்சு, அப்பதான் தெரியுது உள்ளுக்குள்ள இவ்வளோ குழப்பம் இருக்கு. அப்போ உள்ளான வஸ்திரமும் சுத்தமா இருக்கணும், வெளியான வஸ்திரமும் சுத்தமா இருக்கும். இது ரெண்டுலையும் கான்சென்ட்ரேட் பண்றவ தான் குணசாலியான ஸ்திரீ. சபைக்கேற்ற மனவாட்டி, கர்த்தருக்கேற்ற மனவாட்டி எப்படி இருப்பா அப்படின்னா, வெளியவும் சாட்சியை பாதுகாத்து கொள்வா, உள்ளேவும் பரிசுத்த வாழ்க்கையை கரெக்டாக பாதுகாத்து கொள்வா. இதுதான் குணசாலியான ஸ்திரீக்கு அழகு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் வருகை தாமதிக்குமானால் காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. முடிவுக்கு முன் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வேர்ல்ட் ஆர்டர், அப்படி இல்லைன்னா நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது தான் ஒன் வேர்ல்ட் ஆர்டர். பைபிளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன் வேர்ல்ட் ஆர்டர் 7 உண்டு. 7 ராஜாக்கள்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களில் உண்டு. இந்த 7 ராஜ்யபாரங்களும் இஸ்ரவேலர்கள் உருவான பிறகு இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 7 ஒன் வேர்ல்ட் ஆர்டர் உண்டு. இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டரில் ஒவ்வொன்றா போயிருச்சு. எகிப்து முடிஞ்சுது, அசிரியா முடிஞ்சுது, மேதியோ பெர்ஷியா முடிஞ்சுது, பாபிலோன் முடிஞ்சுது, கிரீக் முடிஞ்சுது, ரோம சாம்ராஜ்யம் முடிஞ்சிச்சு. 6 முடிஞ்சிருச்சு. இந்த ரோம சாம்ராஜ்யம் முடிஞ்சு 7வது சாம்ராஜ்யம் வரணும். அதைத்தான் நம்ம வந்துட்டு அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம்னு சொல்கிறோம். அந்த 7லிருந்து 8ஆவதாக வரது தான் அவன் எக்ஸ்டென்ஷன் 7A அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி உள்ள நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா. ஸோ இப்போ 7th தான் நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கிறோம். இதோட எக்ஸ்டென்ஷன் நியூ வேர்ல்டு ஆர்டர், புது உலக பின்னணி ஒன்று வரும். இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உலகம் எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த 6 உலக பின்னணிக்கு பின்னாடி இருக்குது. இது வரைக்கும் வந்ததான அடையாளங்களை வச்சுக்க நான் பார்க்கலாம். ஒன்று, உலகம் முழுக்கதான ஒரு விதமான ஒருமைத்தன்மை உருவாக்கப்படும். இப்போ உதாரணமாக இயேசு வர்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வேலை நடந்தது. பூமி எங்கும் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதும்படிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அகஸ்தராயன் காலத்தில் குடிமதிப்பு எழுதும்படிக்கு உலகம் எங்கும் கட்டளை பிறந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அந்த மாதிரி வேர்ல்டு வைட் ஒரு கணக்கெடுப்பு, உலகளாவிய ஒரு இணைப்பு. இதே மாதிரி நீங்கள் நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பாபிலோன் நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் அவர் ஜெயிச்சு நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி உலகளாவிய ஒரு யுத்தம் ஒன்று வரும், வேர்ல்டு வைட். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இங்கிலாந்து சாம்ராஜ்யம், செகண்ட் வேர்ல்டு வார் அமெரிக்க சாம்ராஜ்யம், தேர்ட் வேர்ல்டு வார் நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் ஆக போகுது. உலகத்தில் எல்லாருமே இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது ஒரு வகையான நியூ வேர்ல்டு ஆர்டர். அடுத்து நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணும் போது அப்படி பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி கொண்டு வரப்படும். இந்த ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மகா அலெக்சாண்டர் அவர் காலம் நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணும்போது அவருடைய கிரேக்க மொழியை உலகளாவிய கொண்டு வந்தார். அதோடு கூட இல்லாதபடிக்கு அதோட அவருடைய கலாச்சாரத்தை, கிரேக்க கலாச்சாரம், வழிபாட்டு முறையிலிருந்து மருத்துவத்திலிருந்து எல்லாமே கொண்டு வந்தார். இது எல்லாமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலெக்சாண்டர் கொண்டு வந்தது. இப்போ அதே மாதிரி உலகளாவிய ஒரு மொழி தன்மை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எல்லா நாடுகளும் ஏறெடுத்து கொண்டிருக்குது. வேர்ல்டு வைட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து விட்டது அப்படின்னு. அதற்கு பிறகு உலகம் முழுவதும் ஒரு பொருளாதாரம், எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொருளாதாரத்துக்கான விளைவுகளை நம்ம ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் பார்க்க முடியும். அவங்க வேர்ல்டு வைட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று வச்சு உலகம் முழுவதும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலமாக நாடுகளை தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி உலகளாவிய ஒன் ரிலீஜியன் அப்படின்னு இருக்கும், அதாவது ஒரு மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மதம் அப்படிங்கிறது எப்பன்னு கேட்டிங்கன்னா, நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை வச்சு எல்லாரும் வணங்கணும்னு சொன்னார். மேதோ பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் ராஜாவை தவிர வேற யாரனாக்கி விண்ணப்பம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி சனகரிப் சொல்லும் போது என் தேவனுடைய கைக்கு உங்களை தப்புவிப்பார் ஒருத்தர் உண்டோ அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஃபார்ம் பண்ணுறவங்க ஒன் ரிலீஜனை ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ உலகளாவிய ஒன் ரிலீஜன் ஃபார்ம் பண்ணுவதற்கான வேலை தொடங்கி விட்டது. இப்போ நீங்கள் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய வல்லரசு உருவாவதற்கான அடிப்படை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர், இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வேர்ல்டு ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா, அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடுவில் ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் ஆச்சு. ஆனால்
பெருமளவு அது என்ன சொல்லலாம்னா இது ரெண்டும் ஒன்று தான். அவங்க சிறு மாற்றங்கள் தான் செஞ்சாங்க. இப்போ உதாரணமாக லீக் ஆஃப் நேஷன்ஸுக்கு பதிலாக யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அவங்களும் இவங்களும் ஒரே ஆங்கிலேய மொழியை தான் வச்சுருந்தாங்க. அவங்க பவுண்டு, இவங்க டாலர், பொருளாதாரத்தின் பேர் தான் மாறிச்ச ஒழிய அந்த கரன்சி அவங்க கரன்சி தான் இருந்துச்சு. ஸோ இந்த அமெரிக்கா யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலிருந்து போய் உருவானவங்க தான் அமெரிக்கன்ஸ். அதில் குறிப்பாக ஸ்பானிஷ் மக்களும் ஆங்கிலோ சாக்சன்ஸ் என்று சொல்லக்கூடியதான பிரிட்டிஷ் மக்களும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அமெரிக்காவை ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அந்த அமெரிக்கா என்பது இந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய நீட்சி தானே ஒழிய அது புதுசாக நம்ம ஒன்று சொல்ல முடியாது. இப்போ நமக்கு 7A, அதாவது 7லிருந்து உருவாகக்கூடிய 8வது சாம்ராஜ்யம் உருவாவதற்கான எல்லா அலைகளும் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக தெரிய தொடங்கி விட்டது. இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அடுத்து கொள்ளை நோய்க்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார பஞ்சமும் அதை ஒட்டி ஒரு யுத்தமும் வரும் என்று எதிர்பார்க்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர், அதாவது அமெரிக்காவுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரியதான வல்லரசு ஒன்று உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இப்போ இருக்கிற நிலைமையில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா தான் பயங்கரமான பவரில் இருக்குது, அமெரிக்கா இராணுவத்துக்கு ஈக்குவலாக ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இங்கிலாந்து அரசாங்கம் அப்படி தான் இருந்துச்சு. எப்படி அமெரிக்கா எழும்பி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு குண்டு, ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே 2 குண்டை போட்டாங்க, அவங்க வல்லரசாக மாறிட்டாங்க. அதே மாதிரி சடனாக ஒரு நாடு வல்லரசாக மாறும். அந்த நாட்டினுடைய கடைசி தலைவர் தான் நாம் எதிர்பார்க்குற அந்தி கிறிஸ்துவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு உலகம் தயாராகி விட்டது. ஒன் வேர்ல்டு ஆர்டர் ரெடி பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப சீக்கிரத்தில் அதற்கு முன்பதாக வர வேண்டிய இயேசு வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.